தங்க பிள்ளையே, உன் அப்பன் கருப்பன் உனக்கு என்று ஒருத்தியின் பெயரை சொல்ல வந்திருக்கின்றேன். இவள் உன் இல்லத்திற்கு அருகில் இருக்கின்றாள். அது மட்டுமல்ல, என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேராபத்தை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கின்றாள். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இவளால் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வர காத்து கொண்டிருக்கின்றாள். அது மட்டுமல்ல, என் பிள்ளையே, ஏற்கனவே இவள் இந்த ஒரு விஷயத்தை செய்யவும் தொடங்கிவிட்டாள். இவளின் பெயரை நான் சொல்லிவிடுகிறேன். ஆனால் என் பிள்ளையே, இப்போது நிச்சயமாக கருப்பன் எந்த அளவிற்கு உண்மையான வார்த்தைகளை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்ணை இத்தனை நாளும் நீ அடையாளம் காணாமல் இருப்பதுதான் இந்த கருப்பனுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கின்றது. என் பிள்ளையே, கருப்பன் ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் வந்து உன்னை சுற்றி இருக்கின்ற ஆபத்துக்களை எல்லாம் பற்றி உனக்கு விளக்கி சொல்லும் போதெல்லாம், என் பிள்ளை, நீ என்னவென்று வாழ்க்கையில் இருக்கிறது, எதுவெல்லாம் உன்னை சுற்றி நடக்கிறது என்பதையும் அந்தந்த நேரத்தில் மட்டும்தான் தெரிந்து கொள்கின்றாய். மற்றபடி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என் பிள்ளைக்கு மறந்து விடுகின்றது. எப்போது எல்லாம் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வேதைகளும் வருகின்றதோ அந்த நேரத்தில் மட்டும்தான் உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி உனக்கு நினைவிற்கு வருகிறதே தவிர மற்ற நேரங்களில் அதை என் குழந்தை நீ கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகின்றாய். அதற்கு காரணம் என்னவென்றால், நாம் எப்போதும் இவர்களை பற்றியோ சிந்தித்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்முடைய நிம்மதி கெட்டு போகும். நாம் உண்டு, நாம் வேலை உண்டு என்று இருந்து விட்டோம் என்று நினைப்பாயானால், என் பிள்ளை, நீயாக அப்படி ஒதுங்கி இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தாயானால் ஒருவேளை இது நல்லது என்று சொல்லலாம். இன்னொரு வகையில் இதை நல்லது என்று சொல்லிவிட முடியாது. ஏன் தெரியுமா? என் பிள்ளையே, எப்போதுமே மற்றவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்தோம். ஆனால் அவர்கள் நம் வாழ்க்கையை பதம் பார்த்து விடுவார்கள். சுற்றி அவர்களை ஆபத்தையும் நெருங்கி கொடுத்து விடும். என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று கூட உனக்கு தெரியும் முடியாத அளவிற்கு கஷ்டங்களை தந்து விடுவார்கள். அதனால் இவர்களை எல்லாம் எப்போதுமே என்னவென்று என் பிள்ளை நீ சற்று கவனித்து வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகவும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவரின் மனநிலையை பாதிப்படைய செய்யவும் இவர்கள் போட்ட திட்டங்கள் தான் இவை என்பதை நீ கருப்பன் உனக்கு இன்று வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கிறேன். அப்பன் கருப்பன் சொல்கின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் உனக்கே தெரிய வந்துவிடும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி எது நடக்கிறது என்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தைக்காக நான் எத்தனையோ முறை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற துரோகங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இப்போது வெளிச்சத்திற்கு வந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகத் தொடங்கி விட்டார்கள். ஆனால் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சுற்றி சுற்றி நடக்கத்தான் செய்கின்றது. உன் இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற இந்த பெண் உனக்கு துரோகங்களை செய்கின்ற அவரிடத்திலும் உனக்கு எதிராக நிற்பவரிடத்திலும் கூட்டுத்தனமாக இவள் சதி செய்து கொண்டிருக்கின்றாள். என் பிள்ளையே, கருப்பன் சொல்லும் போது ஒருவேளை உனக்கு நம்ப முடியாமல் கூட இருக்கலாம். இப்படி கூட நமக்கு நடக்குமா என்று நீ யோசிக்கலாம். ஆனால் நடப்பது என்னவோ அதைதானே இந்த கருப்பன் உன் முன்னால் எடுத்து சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி வந்து உனக்கு மிக பெரும் சோதனைகளை கொடுக்கின்றதோ அதை மட்டும்தான் உன் முன்னால் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். அதனால் இதையெல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் என்று
இவை எல்லாமே என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்பாராத நேரங்களில் உனக்கு என்ன கிடைக்கும்? இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நன்மையை கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ முழுமையாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. இவர்களின் சூழ்ச்சிகள் எல்லாம் எப்போது உடைந்து போகும் என்று தெரியுமா? இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எப்போது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போகும் என்று தெரியுமா? நீ மன உறுதியோடு இருக்கும்போது, உன் மனது தெளிவாக இருக்கும்போது, என்ன நடந்தாலும் அதை நான் எதிர்கொள்கிறேன் என்கின்ற மன துணிச்சலோடு என் பிள்ளை எப்போதும் அப்படி நின்று விட்டாயானால் என்றும் என்றென்றும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் காண்பிக்கின்றதோ என்று நினைத்து பயப்படாதே. பிரச்சனை வருகிறதே என்று எண்ணி ஒருபோதும் வேதனைப்படாதே. உன்னை சுற்றி வருகின்ற எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றே இவர்கள் நடத்துகின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பாதிப்படைந்தாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்பட போவதில்லை. உன்னுடைய கண்ணீரை காண விரும்புகின்ற இவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ ஒருபோதும் கண்ணீர் வடித்து விடாதே. கருப்பனின் பிள்ளையாக நீ இருக்கும்போது என்றும் என்றென்றும் உனக்கு துணிச்சல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்குள் தைரியம் என்ற ஒன்று இருந்ததுதானே உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும். இதனை உணர்ந்து கொண்டு சுற்றி வருகின்ற இவர்களின் சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களை நீ பொய்யாக்கி எப்போதுமே என் குழந்தை நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் போதும். எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒட்டு மொத்தமாக உன்னுடைய மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க தயாராகிவிட்டது. இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து கடைசியாக உனக்கு உன்னுடைய சந்தோஷம் நிறைவாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது எது கெட்டது என்று அறிந்து என் பிள்ளை அதிலிருந்து நமக்கான நன்மைகளை தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல சந்தோஷத்தை கொடுக்க தயாராகிவிட்டது. உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே உன்னிடத்தில் நடந்து கொள்கின்ற விதத்தினை பொறுத்து எப்போதுமே நீ நல்லபடியாக இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை எல்லா விஷயங்களுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தயாராக இருக்க வேண்டும். யாரும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் துன்பங்களை கொடுக்க துணிந்தவர்கள். அதனால் அவர்கள் அதை செய்கிறார்கள், இவர்கள் இதை செய்கிறார்கள் என்றெல்லாம் எண்ணி ஒருபோதும் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. யார் என்ன செய்தாலும் கடைசியில் அதனுடைய இறுதி முடிவாக உன்னுடைய கருப்பன் நான் இருக்கிறேன். உனக்கு உறுதியாக கொடுப்பேன் என்பதை நீ நம்பிவிட்டால் போதும். நன்மைகள் அத்தனையும் உனக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களையும் உன் அப்ப நான் நடத்துவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இன்று இந்த நேரம்தான் நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு அருகில் இருக்கிறது என்றால் என் பிள்ளை எப்போதும் இவர்களிடத்தில் சற்று உஷாராக இருக்க வேண்டும். வேண்டுமென்றே உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் இவரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ளாமல் நல்ல எண்ணங்கள் மட்டும் உனக்குள் அதிகமாக நீ வைத்து கொண்டிருந்தாலே போதும். வேண்டுமென்றே உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்க துணிகின்ற இவர்களுக்கு நிச்சயமாக சரியான நேரத்தில் சரியான தண்டனை கிடைக்கத்தானே வேண்டும். அதனை உன் அப்பன் கருப்பன் நான் பார்த்து கொள்கின்றேன். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எப்படி இவரிடத்திலிருந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். இவர்களுடைய எண்ணங்களும் இவர்களுடைய செயல்களும் இவர்களுடைய
நம்பிக்கையும் எப்போதும் உன்னை பாதிக்க கூடாது. அவர்கள் போடுகின்ற திட்டங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஈடுபடக்கூடாது. என் பிள்ளையே, கா என்கின்ற வரிசையில் இருக்கின்ற ஒரு பெயரை கொண்ட பெண்தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை உனக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். கா கி என்று இந்த கா வரிசையில் இருக்கின்ற இந்த ஒரு பெயர், ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை என் குழந்தை சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி இருந்த இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதில் உன்னிடத்தில் இருக்கின்ற சில உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சில உண்மைகளை நீ என்னவென்று கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எந்த நேரத்திலும் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கின்றேன். சூழ்ச்சிகள் எல்லாம் என் முன்னால் அப்படியே ஒன்றுமில்லாததாக காணாமல் போய்விடும். உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் ஆகிவிடும். உன் அப்பன் நான் துணை நிற்கும் போது என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்கி விடாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒன்றும் இல்லாததாக நான் மாற்றி காட்டுவேன். மனதிற்குள் வஞ்சக எண்ணங்களோடும் தேவையில்லாமல் உன் குடும்பத்தில் கலக்கத்தை மூட்டவும், தன்னுடைய இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதை கூட பார்க்க நேரம் இல்லாமல் அடுத்தவர்கள் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்று எப்போதும் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்ற இந்த பெண் பேசுகின்ற வார்த்தைகள் எதுவும் சுத்தம் கிடையாது. பேசுகின்ற வார்த்தைகளில் முழுமையும் வஞ்சக எண்ணங்களும், அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, அவர்களை எப்படி நாம் மிகுந்த வேதனைப்படுத்தலாம் என்கின்ற எண்ணம்தான் இவருக்குள் முழுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக என் பிள்ளை உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே இந்த கருப்பன் உனக்கு நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன். உன்னை ஆட்டி படைக்கின்ற எல்லா விஷயங்களும் நான் உன்னோடு இருந்து உனக்கு நிறைவாக என்றென்றும் எல்லாம் தருகின்றேன். அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பதில் நீ கொஞ்சம் உஷாராக இருந்துவிட்டால் போதும். இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் தூள் தூளாகிவிடும். இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போகும். உன்னை தேடி வருகின்ற எல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும். இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும், இதனால் வரையிலும் நீ பட்ட அவமானங்களும், இவர்களுக்கு இனியும் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களும் உன்னை வந்து சேராமல் போகும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் அல்லவா? இனிமேலும் இந்த கருப்பன் உனக்கு நடத்துகின்ற விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என் பிள்ளை நிச்சயமாக உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். உனக்காக நான் இருந்து என்றும் உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதையெல்லாம் நிச்சயமாக செய்து கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ நம்பினாலே போதும். கருப்பன் ஒருபோதும் உன்னை இது போன்ற மனிதர்களை நெருங்க விடுவது கிடையாது. ஆனாலும் இவர்கள் உன் அருகில் இருப்பதினால் நீ இவர்களை பற்றி எப்போதும் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இவர்களின் சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையை பாதித்து விடக்கூடாது. இவர்களின் எண்ணங்கள் ஒருபோதும் உன் மனதிற்குள் நின்றுவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து என் குழந்தை நீ உன்னுடைய வெற்றிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்போதும் உறுதியாக இருந்துவிட்டால் போதும். என்றும் என்றென்றும் இந்த கருப்பனின் துணை கொண்டு உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதை மறந்துவிடக்கூடாது. எதிர்பாராத விஷயங்களை கூட இந்த வாழ்க்கையில் சற்றென்று ஒரு நொடியில் கொடுக்கின்ற உன் அப்பன் சுற்றி இருக்கின்ற இந்த சூழ்ச்சிகளை இத்தனை காலமும் கழித்து உனக்கு வெளிப்படுத்துகின்றேன் என்றால் இவர்களின் ஆட்டம் இப்போது அதிகமாகிவிட்டது. இவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் இவர்கள் தொலைத்து விட்டார்கள். இப்போது வேண்டுமென்றே அடுத்தவர்களுக்கு துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்க நினைத்து இருக்கின்ற இவர்கள்
மேலும் மேலும் விட்டு வைத்தார்கள் என்றால் நிச்சயமாக எல்லோருக்கும் இவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிவிடும் என்பதனால்தான் இன்று இந்த கருப்பன் இவர்களை அடையாளம் கடத்துகின்றேன். நான் சொன்ன எழுத்துக்கள் முதல் எழுத்தாக கொண்டவர் ஏதேனும் ஒரு பெண் உன் இல்லத்தின் அருகில் அடிக்கடி உன்னை நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார் என்றால் இனிமேல் இவர்களோடு உன்னுடைய நட்பை நீ நிறுத்திவிடு. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.